வணக்கம். சரவணபவ அறிவாலயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பரணிக்கு, இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், தமிழக அல்லது உலக ஜோதிட ஆர்வலர்களுக்கும், அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான இந்த நவராத்திரி விழாவினுடைய முதல் தொடக்க நாளான இன்று இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாச்சு பரணிட்ட புரோகிராம் பண்ணி. அதனால இன்னைக்கு போன வாரமே பண்ண வேண்டியது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில கடைசி நேரத்தில நான் வெளியூர் சென்றதுனால, அது பண்ண முடியாம போச்சு. இருந்தாலும் இந்த வாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்குது. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லும்போது, கடன் சுமை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். இது இன்னைக்கு மக்கள் நெருக்குது. அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய பரணி பாரதி வச்சதுனால, முதல்ல முக்கியமா கடன் சுமைகள் இன்றைய காலகட்டத்தில அதிகமாயிடுச்சு. 1. இது பொதுவான கிரக ரீதியான கணக்குகள்ல நம்ம மட்டும் இந்திய நாட்டில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில மட்டுமல்ல, ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய மாவட்டத்தில மட்டும் கடன் சுமை மட்டும் கிடையாது. பொதுவாவே உலக பொருளாதாரங்கள், அதுபோய் கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டங்கள், போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாரி தேவையில்லாத சில விஷயங்கள்னால பொருளாதாரம், உலக பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில உலக பொருளாதாரம் நாட்டுக்கு பொருளாதார தேக்க நிலைகளாகி, அது மனிதனுக்கு தேக்க நிலைகளாக மாறி வருவதற்குண்டான தனிப்பட்ட முறையில வருவதற்குண்டான வாய்ப்பு பொதுவா உண்டு. என்னுடைய ஆணித்தனமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான் கர்மகாரகன் என்று பெயர். சனி பகவான் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி மண்டலத்தில் எப்பொழுதெல்லாம் பயணிக்கின்றானோ, அப்பொழுதெல்லாம் என்ன கேட்டா, உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். அப்ப இந்த விருச்சிக ராசி மண்டலம், மீனராசி மண்டலம், கடகராசி மண்டலத்துல சனி பயிற்சியாகும் பொழுது, நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ராகு கண்டிப்பாக கடந்து அந்த சனிய ராகு கடந்தோ, அல்லது சனியோடு ராகு இணைந்தோ, அல்லது சனி பகவான் பக்கத்துல நெருங்கியோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெரும்பாலும் இந்த சனி பகவான் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் இப்ப பயிற்சியாகி உத்திராட நட்சத்திரத்துல போறாரு. நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, பொதுவான விஷயத்துக்கு உண்டான கணக்கு உலக பொருளாதாரமே இப்போ தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்குதே அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முக்கியமான மூல காரணம் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மோட்சராட்சி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், தனுசுல போகும்போது நீங்க ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா ஓகே. இப்ப செவ்வாய் சனி செவ்வாய் உபயராசி மண்டலத்துல சனி பகவான் மீனராசி மண்டலத்திலையும், கன்னிராசி மண்டலத்தில் செவ்வாய் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால், இந்த செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதியில் இருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதாவது பொதுவா சொல்லப்போனோம்னா, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை பொதுவாக இந்த கடன் சுமை நாட்டுக்கு உண்டு, மாநிலத்துக்கு உண்டு, ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டு, ஊருக்கு உண்டு, வீதிக்கு உண்டு. பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவது உறுதி. அதுபோக தங்கம் எதிர்பாராத விதமாக மிக மிக முக்கியமாக அக்டோபர் அல்லது நவம்பர் இந்த டிசம்பருக்குள்ள தங்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையை காட்டிலும் 12 அல்லது 14% தங்கம் விலை உயரும். இது தங்கம் விலை உயரும்போது பணத்தினுடைய வீக்கம் குறையும். அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது பொதுமக்கள் ஏதோ ஒரு வகையில மனக்குழப்பமோ அல்லது பிரச்சனைகளோ கண்டிப்பாக வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 12லிருந்து ஜனவரி 18 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. இது பொதுவா இந்திய நாட்டுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி. ஏன்னா தனி மனித ஜாதகத்த கேட்டா இந்திய நாட்டுக்கு தான். நான் ஊருக்குள்ள தானே நம்ம இருக்கிறோம். அப்ப அதனுடைய நிலைப்பாடுகள் தானே பண்ணணும்.
அப்ப இவர் பரணி பாரதி ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன வார்த்தையை சொன்னாரு? 6ஆம் பாவகம், கடன், கடன் சுமை. அப்ப கடன்னா இன்னைக்கு வந்துருமா கடன்? இன்னைக்கு உடனே கடன் காலையில தூங்கி எந்திரிச்சு, முகத்தெல்லாம் கழுவிட்டு, டீய குடிச்சுட்டு, காலைல கடன் வந்துருமா? வாய்ப்பே இல்ல. அப்ப கடன் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவாகி, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்குள்ள புயல் மையம் கொண்ட மாரி மையம் கொண்டு, அது சுத்திக்கிட்டே இருந்து, கடைசியில முள்ள முள்ள நகர்ந்து, கரைய கடந்து புயலா அடிக்கக்கூடிய காலகட்டங்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்ப இதை ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்ளலாமா? அதற்குண்டான விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, உறுதியாக ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டிப்பாக ஒருவருக்கு கடன் சுமை ஏற்படக்கூடிய நேரம் என்ன? அந்த கடன் சுமை ஏற்படுவதற்குண்டான காலம் என்ன என்பதை ஜோதிட ரீதியாக நாம் அறிந்து கொண்டாலே, நமக்கு சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு கடன் சுமை எப்படி வருது? நடுத்தரவாதிகள் கடன் சுமையில தான் சிக்குறாங்க. தொழிலதிபர்களோ அல்லது தொழில் பண்றவங்களோ, அவர்கள் சிக்கினாலும் கூட, ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு நேரம் அவங்க வாய்ப்பை கொண்டு வந்துரலாம். அல்லது பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில ஒர்க்கர்ஸுடைய சம்பளமோ, இல்லாட்டினா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸோ கொஞ்சம் குறைத்து கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும், அதிகபட்சமாக நம்மளுடைய நடுத்தரவாதிகள் தான் கடன் சுமையில நம்ம சிக்கிட்டு தவிக்கிறதுக்கு காரணம். கடன் சுமையுடைய வழிகள் 3 வழிகள் உண்டு. ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அண்ணன் கார் வாங்கிட்டான், அப்பச்சி கார் வாங்கிட்டாரு. அதனால நம்ம கார் வாங்கணும். டியூ போ, வீடு வாங்கணும், லோன் கட்டணும், டியூ. அதுபோக வாஷிங் மிஷின்ல இருந்து இன்னைக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் கடன் வர்றது கிரக ரீதியாக வரக்கூடிய கடன்களுக்கும், இந்த கிரெடிட் கார்டு ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கடன்களுக்கும் கிரக ரீதியான கணக்குகள் என்னைக்குமே வருவதாக இல்லை. அது நம்முடைய ஆலோசனை, நம்முடைய திட்டத்தை பொறுத்துத்தான் இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து பைத்தியம் முடிச்சு போய் அலைகிறவன் தான் ஜாஸ்தி. அப்ப என்ன காரணம்? மக்கள்ட்ட பொறுமை இல்லை, சகிப்பு இல்ல. இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி, நம்மளால் இது முடியுமா? அப்படின்றதை காட்டிலும், தான் தான் வாழாமல் மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி, உங்க அண்ணங்காரன் வீடு கட்டிட்டான். இடத்த வாங்கு, கடன வாங்கு, நகை அடமானம் வையி. அப்ப எந்த விதமான ஒரு 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 கடன் வாங்கும் பொழுது 100% ஒரு ஒரு ரூ. 10,00,000 பணம் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா, ரூ. 8,00,000 பெருமானம் உள்ள கையில வச்சிருந்து, அதுபோக என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 கடன் வாங்குனா, அந்த அந்த கடன் நிவர்த்தி ஆயிரும். இது லாஜிக். நான் சொல்றது என்னடா கிரக ரீதியான கணக்குகளுக்கு, கடன் சுமைகளுக்கு காரணம் என்னன்ற விஷயத்த நான் சொல்லிர்றேன் நான். அதுபோக என்னுடைய அனுபவத்துல, இப்ப 2, 3 வருஷங்களாக நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மி, அதுபோக ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாரி விஷயங்கள்ல பேராசை. அதுல பணம் விட்டு கடனானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதுபோக இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ரூ. 1,00,000 குடுத்தா ரூ. 20,000 மாசம் குடுப்பேன் அப்படின்னு சீட்டு போட்டவங்க. இது பல ஆண்டுகளாக நடக்குது. அது கொங்கு மண்டலத்துல சிறப்பா நடக்குது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு 88, 89ல பார்த்தீங்கன்னா, 7 ஸ்டார்ன்னு ஒண்ணு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈமு கோழின்னு ஒண்ணு வந்தது. அதெல்லாம் அங்கே போய் எனக்குன்னா கடன் சுமையாகிறது என்ன கிரகம் ராகு எங்கேயாவது 6ஆம் பாவமா அங்கே உட்காந்துக்கிட்டு, "நீ ஈமு கோழிக்கு போய் பணத்த கட்டு. நீ இதுக்கு சீட்டாட ஆடு, ரம்மி ஆடு. நீ ஷேர் மார்க்கெட்ல போடுன்னு" கிரகமா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அது தவறான கணக்கு. தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு கிரகத்தை ஒப்பிட்டு சொல்வது சில வகையில விஷயம் இல்ல. அப்ப கடன் சுமை யாருக்கு வருகிறது? கிரக ரீதியான ஆய்வுகள் என்ன சொல்லுது? அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3, 4 வருட காலகட்டங்கள்ல இந்த ரம்மி, ரம்மியில ஆடுனவங்க, ஷேர் மார்க்கெட்ல போனவங்க, இந்த மாரி நெறைய ஃபண்டு அத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்கலாம், அவர்கள்லாம் அந்த கடன்லாம் கண்டிப்பாக தன்னுடைய அனுமதி இல்லாமல், அவசரப்பட்டு, பேராசையாலோ, இல்ல நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும்ன்ற எண்ணத்தினாலயோ, இல்ல அடுத்தவன சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி
அவன் அதை செஞ்சுட்டா நம்ம செய்யணுன்றக்காண்டி தன்னுடைய தகுதியே தெரியாமல் வரக்கூடிய கடனுக்கும் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. அது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நிவர்த்தி ஆகவே ஆகாது. கோயிலுக்கு போய் கடன்பட்டு திருப்பி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நாங்கள்லாம் ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போய் நாங்க வீடியோ போட வேண்டாம், பரணி லைவ்ல கொடுக்க வேண்டாம், நான் ஜாதகம் பார்க்க வேண்டாம், கிளாஸ் எடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையே. தெய்வங்கள்லாம் என்ன? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய சக்தி தானே ஒழிய, இந்த மாரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்திலயோ, அல்லது ஜோதிடர்கள்ட்டயோ வழி கண்டிப்பாக இல்லை. அப்படி வழி சொன்னாங்கன்னா, அவர்கள் ஜோதிடர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுல எந்த விதமான எள்ளளவும் மாற்றம் இல்லை. அது அவனா வாங்கிக் கொண்ட சுமை. அவனாக செய்யக்கூடிய விஷயம். அது கண்டிப்பாக எந்த கிரக ரீதியான விஷயங்களுக்கும் போனாலும் ஜெயிக்காது. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்லணும். இப்ப இந்த கடன் சுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தினால தான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனக்கு தெரிந்து ஒரு 3, 4 வருடங்களாக என்னுடைய அனுபவத்திற்கு, இந்த பிரபஞ்சத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5,00,000, 10,00,000 ஜோதிடர்கள் இருப்பாங்க. அவங்கலாம் எத்தனை பேர் பார்த்தாங்கலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரம்மி சீட்டாடி போயி 25 பேரு காணாமல் போயிட்டாங்க. அவங்க இருக்கிறாங்களா? இல்லையா? என்பது பல குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோக ஒரு குடும்பத்தில செய்யக்கூடிய தவறுக்காக வேண்டி, குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகளுடைய நகை, இப்ப இந்த மாரி வீடு, நிலத்தை எல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குலாம் நெறைய வந்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதற்கும் கிரக ரீதியான கணக்குகளுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேரு நம்முடைய ஜோதிட ஆசான்கள், ஜோதிட வித்துவான்கள், ஜோதிட சித்தர்கள்லாம் நெறைய பேரு பூமியிலிருந்து இறங்கி வந்து, இந்த ராசிக்காரனுக்கு இது போல நான் சொன்னது நடக்கும். உங்களுக்கு பணம் கொட்டு போனா கொட்டவே கொட்டாது. ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது. இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது. ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய கவனமாக இந்த காலகட்டத்தில் பயணிக்காவிட்டால் நிச்சயமாக இந்த கிரக ரீதியான கணக்குகளை தாண்டியும் நிச்சயமாக ஒரு பாதிப்பு இயற்கையாக கிரகங்கள் பொதுவான விஷயத்திற்கு சொல்கிறது. இது கிரகங்களுடைய அடிப்படையில பொது கணக்குன்ற போது, நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பூலோகத்துல புயல் வருது, சுனாமி வருது, காத்து வருது, பூகம்பம் வர்ற மாதிரி இதனுடைய கணக்குகள் வருகிறது. அதுபோக முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிந்த அளவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வெளியே சேமிப்பு வச்சீங்கன்னா, கையில எடுத்து வச்சுக்கிறங்க. ஏதாவது உங்களுக்கு சேஃப்டியான விஷயத்த பண்ணிக்கிறங்க. ஏன்னா, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோடு, அதாவது மற்றவர்கள் மூலியமாக போரோ, அல்லது ஏதோ ஒரு கலவரங்களோ வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆகையினால ஜனவரி 18 வரை எல்லாரும் பொருளாதாரத்தை மிக கவனமாக கவனிக்கணும். இது பொது விஷயம். சரி, அப்புறம் எதுக்கு அந்த சேனல்ல பரணி பாதி கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்றாரு? வாஸ்தவம் தான். ஒருவர் தொழில் பண்றான். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் போடுறாங்க. புரொடக்ஷன் பண்றாரு. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள வச்சிருக்கிறாரு. வேலை வாய்ப்பு இருக்குது. அவரு பயணிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில இன்னைக்கு அமெரிக்கா வரி போட்டுருச்சு. தொழில் பண்ண முடியாம திருப்பூர்ல 30,000 கோடி தேக்க நகைகளா இருக்குமா? அதனால என்ன கேட்டீங்கன்னா, அப்படி வரக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான எதார்த்தமான சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய கடனுக்கு, ஒரு தனி மனிதனுடைய கடனுக்கு கிரகங்கள் சொல்லும். அதுபோக நோய்வாய்ப்பட்டு தானோ தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி தன்னுடைய சக்திகளை தாண்டி செலவு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கடன் சுமை ஏற்படும். இது 6ஆம் பாவகம் தான் செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமாக 6ஆம் பாவகத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பிறந்த காலகட்டத்திலிருந்தே அவனுடைய எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கணும், கல்வி வரணும், குழந்தை பேர் வரணும், தொழில் சார்ந்த விஷயங்கள் வரணும், அதற்கு பின்னால் அவனுடைய விஷயங்கள்ல வாழ்க்கையில புகழ், அந்தஸ்து வரணும் என்பது எப்படி இயற்கையாக ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் நிர்ணயம் செய்கிறதோ, அது மாரி அவனுக்கு வைநாசிக தோஷம் என்ற ஒரு தோஷத்துக்கு உண்டான நிலைப்பாடும்
6ஆம் பாவகம் தான் ஒரு மனிதனை கடங்காரன் ஆக்கிறது. 6ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் நொடிகளை ஏற்படுகிறது, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பணம் சார்ந்த விஷயத்தோடு உங்களுக்கு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் 6ஆம் பாவகத்தின் மூலியமாக கிடையாது. நீங்க பெரும்பாலும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகத்துக்கு உண்டான ருணம், ரோகம், சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கணக்குகளுக்கு, நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்கணத்திற்கு 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு சம்பந்தப்பட்ட திசையில் தான் ஒரு மனிதனுக்கு கடன் சுமை ஏற்படணும், பிரச்சனை ஏற்படணும். அதுபோல் என்ன கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக மன ரீதியாக ஏற்படணும். அதன் மூலியமாக அவன் கடனுக்கு ஏற்படும் என்று சொன்னால், 6ஆம் பாவகத்துக்கு உண்டான திசை வருவதற்கு பூரா அந்த மாரி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 99 புள்ளி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அப்ப கடன் சுமை என்பது ஒரு மனிதனுக்கு எதன் மூலியமாக வரும்? ஒரு தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவன் செய்யக்கூடிய விஷயத்துல அணுகுமுறையில் அவன் கவனக்குறைவு, தவறான அணுகுமுறை, தவறான செயல்பாடுகள் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய கர்மா பணம் ரீதியான விஷயத்திற்கு உண்டான விஷயங்களுக்கு சொல்லும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு தொழில் பண்றாங்க. நம்ம கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கலாம். இல்லாட்டா மற்ற மண்டலத்தையும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிருங்களேன். ஒரு வெளிநாட்டு உற்பத்தி, இல்லாட்டா உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு பொருள வாங்கும்போது விலை ஏறி இருந்து, விலை இறங்கும்போது லாஸ் ஆயி போயிரும். அது கடன் சுமை. அது மாதிரி சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, விலை கம்மியா இருக்கும்போது, புரொடக்ஷன் பண்ண முடியாம நெறையா உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வாங்கிக்கிறேன். ராஜு பாண்டியராஜன், பாண்டுரங்கன் சார். ராஜு பாண்டுரங்கன் சார். பரணி. மீட் போட்டேன் சாமி நானு. இல்ல அவரு முதல்ல வீடியோவா ஆஃப் பண்ண சொல்லுங்க. சார் வீடியோ நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க சார். ஒரு வீடியோ ஆஃப் பண்ண சொல்லுங்க. சார் உங்களோட வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜு சார் ஆல் மீட் போட்டுருங்க சார். நீங்க ஆல் மீட் போட்டுருங்க. அப்புறமேட்டு நீக்கலாம். ஆல் மீட் போட்டுருங்க எல்லாமே. யார் உங்க அட்மின் அவரு? ஆமா ஆமா ஆமா. சார் சாரி சார், உங்களோட மீட் எடுத்துட்டு பேசலாம் சார். ஐயா சாருக்கு சார் உங்களோட மீட் எடுத்துட்டு பேசணும். பாக்கி எல்லாருக்கும் மீட் போட்டாச்சு சார். தனியா சார் 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 நீங்க உங்களோட மீட் எடுத்துட்டு பேசலாம். பாக்கி எல்லாரும் மீட் போட்டாச்சு. அப்ப நானே எடுத்தாச்சு சார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கடன் சுமை எந்த கிரகத்தினால் ஏற்படும் என்று சொன்னால், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கணக்குகளுக்கும், அதாவது ராகு பகவான், அதாவது ஒருவனுக்கு கடன் சுமைகளும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டு பீடிக்கப்படுவது எந்த கிரகம் என்று சொன்னால் 6ஆம் பாவகம் கிடையாது. 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிடையாது. ராகுதான் மிக மிக முக்கியமான விஷயத்திற்குண்டான கணக்கு. அப்ப இந்த ராகு என்ன பண்ணுவா? எந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதகத்தினுடைய வாழ்க்கையில அவனுக்கு கடன் சுமையை ஏற்படுத்துவது மாதிரி குடும்பத்துல பிரச்சனையோ அல்லது தேவையில்லாத வம்பு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தை மூச்சு வச்சு டைவர்ஸ்க்காக வேண்டி 8 வருஷம் 10 வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்து சொத்துக்கள்லாம் இழந்து கடன்காரனவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழிலை செய்ய முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாணயமானவர்கள் வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்காக வேண்டிய ஒரு நியாயமா வீடு கட்டுறதுக்கு, தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வாங்கி கடன் பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாதகத்தில் உங்களுக்கு கடன் சுமை ஏற்படுவதற்கு உண்டான காலகட்டம் என்று ஒரு காலகட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுல 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியோ, 6ஆம் இடத்துக்கு உண்டான திசையோ ஒருவருக்கு கடன் சுமை ஏற்படுது என்று சொன்னால், நிச்சயமாக கடன் சுமை கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோக பாவங்களும், அவனுடைய அவயோக பாவங்கள் சொன்னோம்னா கடன் சுமை வருவது, நோய் நொடிகளை இது பண்ணுவது, அவனுக்கு என்னன்னு கேட்டா பொருளாதாரம் பாதிக்கப்படாது, குடும்பத்தை விட்டு வெளியே செல்வது, அண்ணன் தம்பியில் சண்டை சச்சரவுகளுக்கு இது பண்றது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது, இது பூராமே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எத்தனை பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா
ஒரு ரியல் எஸ்டேட் பண்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய பணத்தை போட்டு 10 கோடி 20 கோடின்னு போட்டுட்டு யாரோ ஒருவருடைய ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியாம ரிலீஸ் பண்ண முடியாம பெருங்குன்னதொகை உள்ளே போட்டு அதுக்கு மாசம் டியூ கட்டுறவங்க எல்லாம் உண்டு. கடன் சுமை என்பது நியாயமான கடன் சுமையில்தான் கிரகங்கள் சொல்லுமே ஒழிய இப்போ ரியல் எஸ்டேட்ல போட்டு பணம் எடுக்க முடியாம போறது, ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியாம கடைசி நேரத்துல நின்று ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு 80 லட்ச ரூபாய் வீட்டை கட்டிட்டு மீதி 20 லட்ச ரூபாய் போட முடியாம இந்த 80 லட்ச ரூபாய் பணமும் இடத்தினுடைய கணக்கும் சேர்ந்து இல்லாமல் போறதெல்லாம் இது ஜனன ஜாதகத்தில் ஒரு கணக்கு இருக்கக்கூடிய கணக்கு. கடன் எதன் மூலியமாக ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் தொழிலோ நான் இருக்கக்கூடிய இடத்திற்கோ அட்மின் யாரு இதுல அட்மின் யாருங்க சாமி? பரணி சாமி அட்மின் யார் இதுல? சாமி புதுசா ஒருத்தர் புதுசா லைனுக்கு வந்துட்டு போறாங்க சாமி. அவங்க தான் குரல் வருது. எல்லாத்தையும் மீட் போட்டாச்சு சாமி. எல்லாத்தையுமே இருக்கிறவங்க பேச முடியாது. புதுசா ஒருத்தர் உள்ள வர்றாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க சாமி. அப்படியே ஆஃப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் இப்போ கட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் அவங்க. அந்த ஐடி வந்துச்சுன்னா டோட்டலா மியூட் போட்டிருந்தான். சரி சாமி. இல்ல இப்போ இருக்கிறவங்க ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க பூரா மீட் போட்டாச்சு சாமி. புதுசா வர்றவங்க அப்படியே ஆன் பண்ணிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. சரி சாமி. அப்ப என்னங்கடினா பூமி வாங்கி ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி இல்லாட்டா ஒரு தொழில் பண்றதுக்காக வேண்டி பண்ணி இடம் சூழ்நிலைகளோ அதற்கு உண்டான வேலை ஆட்களோ கிடைக்காமல் ஏற்படக்கூடிய கடன், மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய கடன், திடீர்னு எதிர்பாராத விதமான விபத்து, எதிர்பாராத விதமான நோய்கள், இதனால் ஏற்படக்கூடிய கடன்களுக்கு தான் ஜாதகத்துல சொல்ல முடியுமே ஒழிய நம்ம வாங்கி வைக்கக்கூடிய இந்த இதுக்கு கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஜோதிடத்திற்கும் கடனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி வர்றவங்களுக்கு கடன் சுமையை நிவர்த்தி பண்றதுக்கு கோயில் கொடுக்கணும்னு சொன்னோம்னா ஜோதிடர் ஏமாற்றுவதற்கும் வந்தவருக்கு காசை வாங்கிட்டு வயிற்று பொழப்புக்கு அவரை ஏமாத்துறதுக்குண்டான சூழ்நிலைகள் தான் வரும். இப்ப இந்த குழுவுல இருக்கிறவங்க யாராவது கடன் சுமை கடுமையான கடன் சுமை இருக்குது அப்படின்னு யாராவது ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சுமை எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, அந்த கடன் சுமை தீர்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன, ஓரளவுக்கு அதை நிவர்த்தியாகி வருவதற்குண்டான வழிபாடுகள் என்ன என்பதை நம்ம இப்ப லைவா ஒரு ஜாதகம் போடலாமா பரணி? போடலாம் சாமி. யாரு நியாயமா உங்களுக்கு கடன் சுமை கடுமையான கடன் சுமை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை போட்டு எந்த காலகட்டத்தில் கடன் சுமை ஏற்படும், எந்த கிரகத்தினால் ஏற்படும், அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு இப்ப தாராளமா நம்ம ஒரு ஜாதகத்தை நமக்கு இப்ப லைவ்ல போடலாம். யாரு கொடுக்கறது? சும்மா அந்த இருக்கிற ஒரு நிமிஷம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கடன் ஆகி போச்சு அப்படின்னா தயவு செய்து வராதிங்க. ஒரு கடுமையான நோய் நொடிகள், வீடு கட்ட முடியாம கட்டி பெருங்குண்ட கடன். சார் ஒரே ஒரு நிமிடம் சார், மன்னிச்சிருங்க சார், ஒரே நிமிடம் மன்னிச்சிருங்க சார். ஆனந்த நடராஜன் ஐயா, உங்களுக்கு இது வரைக்கும் நான் பல தடவை மீட் போடுறேன். நீங்க உள்ள போறீங்க, வெளியே வரீங்க, எடுத்து வரீங்க. இதனால மற்றவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சரிங்களா சார்? நமக்கு வந்திருக்குது ஒரு பெரிய வரப்பிரசாதம், அது தெரிஞ்சுங்க. அவரோட இதுக்காக நாங்க வந்து 2-3 வாரமா நல்லா காத்துட்டு உட்காந்துருக்கேன். நீங்க வெளியில போறீங்க, உள்ள வரீங்க, எடுத்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செய்து மீட் போட்டீங்கன்னா எடுக்காதீங்க. அவர் வந்து ஒரு ஃப்ளோவா சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அவரோட இதை தொந்தரவு பண்ணோம்னா அது நமக்கு தான் நஷ்டம், தெரிஞ்சுங்க. தயவு செய்து மீட் எடுக்காதீங்க. யாரும் மீட் எடுக்காதீங்க. நான் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். மறுபடியும் மீட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. யாரும் மீட் எடுக்காதீங்க சார். அவரை மியூட் சுத்தமா டோட்டலா லாக் பண்ணுங்க சார். அவர் ஏதாவது ஐடியில வருவார், அவர் லாக் பண்ணியிருக்கேன் சார். சாரி சார், கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி. யாரு அதாவது உங்களுடைய தொழில் முடங்கி போச்சு, அந்த முடக்கத்தினால் தொழில் குடும்பம் முடங்கி போச்சு, பெருங்குண்ட கடன் ஆகிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியல அப்படின்ற விஷயங்கள் ஏன், என்ன காரணம், எதன் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, பூமியிலேயோ வீட்டிலையோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ
அல்லது நோய்வாய்ப்பட்டு மிக கடுமையான பாதிப்புலையோ கடன் சுமை ஏற்பட்டவர்களுக்கு உண்டான கிரக அமைப்பு என்ன, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கடன் சுமை இருக்குது, அது எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, அதை தீர்வு செய்வதற்கு தீர்வுனா, அதாவது என்னன்னா ஓரளவுக்கு அதனுடைய நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியே, ஓரளவுக்கு அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை கொடுத்து, அதுக்கு உண்டான ஸ்தலங்களை கொடுக்குறேன், அதை நீங்க பயன்படுத்திக்கிறங்க. ஆகையினால யார் ஜாதகம் கொடுக்கறது, பரணி நீங்க ஒரு யார் ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அதை தேர்ந்தெடுத்து நீங்க கொடுங்க ஜாதகம். சாமி அப்படியே தேதி சொல்லிட்டுங்களா சாமி? ஒருத்தர் அப்ப கொடுத்துருக்காரு. ஓகே. இது நீங்க தான் கிரக பாதச்சாரம் தசாபுத்தி எல்லாம் போட்டு சொல்லணும், சரியா? யார் சொல்றது? சரி சாமி, நானே சொல்றேன் சாமி. சொல்லுங்க சார், உங்களுடைய பாதம் கணேஷ், சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 10/5/1978. 10/5/1978. அடுத்தது வந்து 4:30 PM 4:30 PM. கள்ளக்குறிச்சி. ஆண் ஜாதகமா? அதான் நான். சொல்லுங்க. கரகடைகள் சொல்லுங்க. கிரகங்களை சொல்லிட்டா? ம் ரைட்டு. லக்னம் கன்னி லக்னம். ம் லக்னத்துல ராகு. ம் அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல கேது புதன். ம் 8ல சூரியன் மேசத்துல. 9ல சுக்கிரன். ம் 10ல சந்திரன் குரு. ம் 11ல செவ்வாய் மாந்தி. ம் அடுத்து 12ல சனி. ம் பாரசார சொல்லிட்டா? சொல்லுங்க. பாஸ் சொல்லுங்க. சூரியன் பரணி 4. இது லக்னப்புள்ளி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். லக்னப்புள்ளி சித்திரை 2. சூரியன் பரணி 4. ஆ சந்திரன் மிருகசீரிடம் 3. செவ்வாய் ஆயில்யம் 1. புதன் ரேவதி 4. குரு திருவாதிரை 2. சுக்கிரன் ரோகிணி 4. சனி மகம் 1. ராகு வந்து அஸ்தம் 1. கேது உத்திரட்டாதி 3. அப்படியே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன தசா புத்திங்கிறத சொல்லிடுறேன். திதி யோகம் கரணம் சொல்லுங்க. தசாபுத்தி ஒரே நிமிஷம். ஒரே நிமிடம். ஈனத்திலிருந்து மிதனம் தெரியாது. சார், மத்தவங்க மீட் பண்ணுங்க. போர்டுக்கு கொண்டு வரணும்ல, ஜூம் பண்ணி
சார் இன்னொரு அரை மணி நேரம். ஓகே சீக்கிரம். ஓகே ஓகே. சுகர்பநாம யோகம், ம் வணிசீகரணம், ம் திதி அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. வளர்பிறை சதுர்த்தி, ம் தசா இருக்கு சொல்லுங்க. இந்த ஒரே நிமிஷம். வேணாம். சனி திசையில சந்திர புத்தி சார். ஓகே. கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போலாமா? பலாபலனுக்கு போலாமா? போலாம் சாமி. இவருக்கு 2018 இருந்து 2021 இந்த ராகு மகரத்தையும் அல்லது தனுசையும் கடக்கக்கூடிய காலகட்டத்தில், சனி பகவான் இந்த இடத்தில் கடக்கக்கூடிய காலகட்டத்தில், லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டினாலேயோ அல்லது மனை சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது நோய் சார்ந்த விஷயத்திலேயோ இந்த ஜாதகர் கடுமையாக கடன் பெற்றிருப்பார். யாரு கொடுத்தது? எஸ் ஆர் நோ? யாரு கொடுத்தது? எஸ் சார், எஸ் சார். என்ன நடந்துச்சு? சார் நான் ராஜு பேசுறேன் சார், சவுதியில இருந்து. நான் தான் சார் கொடுத்தது. ரைட்டு சார். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வீடு, மனை, தொழில், அது போக எனக்கு கேட்ட ஆரோக்கிய கேடு, இந்த 4 விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய கடன், இன்னும் கடன் சுமை குறையாமல் இருக்குதா? ஆமா சார், கடன் பெற்றிருக்கேன் சார். கடன் இடம் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்குங்க. எதன் மூலியமாக கடன் பட்டீங்க? வீடு கட்டுறதுக்காக வாங்கினேன் சார் லோனு. சரி, எவ்வளவு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கினேன் சார். அப்புறம் ஒரு இடம் ஒன்று வாங்குறதுக்காக அதுக்காக ஒரு 4 லட்ச ரூபா வாங்கினேன் சார். ஒரு 8 லட்ச ரூபா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பேங்க் லோன் போட்டு 10 ஆகி இப்போ 14, 16, 17 பெருகிடுச்சு. இருந்த நகையும் அது ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்ப சிறுக சிறுக கடன் பெரிய கடன் ஆகி போச்சு. சரியா? ஆமாங்க சார். சரிதானே? இப்ப இந்த வீடியோ பாக்குற பிரச்சனை ஜாம்பவனுக்கெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. ரைட், ஓகே. இப்ப இதுல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடு, மன, தொழில், ஆரோக்கியம் இது பொதுவா எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான்டா அப்படின்னா எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆனால் காலகட்டத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது என்னுடைய காலகட்டத்தை பொதுவா என்ன கேட்டால் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன வீட்டுல வீடு வாங்குறதுக்கு வயசு பாத்தீங்கன்னா 79 பிறந்திருக்கிறாரு, இவரு 78 பிறந்திருக்கிறாரு. அப்ப இந்த வயசுல என்ன வீடு வாங்கியிருப்பாரு, இல்லாட்டா மனை வாங்கியிருப்பாரு, இல்லாட்டா தொழில் பண்ணி நட்டமா இருப்பாரு, இல்லாட்டா உடல் ஆரோக்கிய கெடும். இது பொதுவான காமன் தானே. இது என்ன இவர் சொல்றதுக்கு என்ன பெரிய இவர் ஜோதிட இந்த வாரம் வல்லுநர் போட்டு பரணி போட்டுக்கலான்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம், வரும். ஓகே, அது காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் தான் நான் தசாபுத்தியை போடல. இவருக்கு நடந்த திசை என்னங்கிறீங்கன்னா, இவருக்கு ருணம், ரோகம், சத்ரு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு உண்டான திசையே இல்ல. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும் என்பதை எதனுடைய விதியை வைத்து நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால்,
கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். அப்ப கர்மகாரகன்ற சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயம் எதனை வைத்து அடிப்படையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல சூட்சும தெரிஞ்ச ஜோதிடர்கள் நீங்க அதை வச்சு நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். இது என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. சனி பகவான் தான் கர்மகாரகன், அவனே ஜீவனகாரகன், அவனே ஆயுள்காரகன். இப்ப இந்த கர்மகாரகன், ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு, சனி பகவான் வந்து சிம்மராசி மண்டலத்தில் இருக்கிறார். அப்ப இவருடைய பிறவி ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? சனி பகவான் சிம்மராசி மண்டலத்தில் இருந்து விட்டாலே அவர் ஒரு தொழில், நிரந்தரமான தொழில், நிலையான தொழில், ஒரு பணம், புகழ் வரக்கூடிய, அதாவது என்னங்கன்னா ஆதாயம் வரக்கூடிய தொழில்ல உள்ள போய் நுழைஞ்சாங்கன்னா சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவாங்க. அதுபோக தான் உழைத்த உழைப்புக்கு உண்டான சமமான விஷயங்கள் தான் கிடைக்குமே ஒழிய ஒரு பெரிய முன்னேற்றத்தை சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கு இருந்தாலும் செய்ய மாட்டான். அப்ப அந்த ஜாதகருடைய யோகாதிபதியோடு தொடர்பு பெற்றவங்களோடு சேர்ந்து செஞ்சிடலாமே ஒழிய இப்ப இவருக்கு இந்த காலகட்டத்தில் தான் கடன் சுமை ஏற வேண்டும் என்ற ஒரு கணக்குன்ற போது போப்பா 2018, 19, 20 உனக்கு கொரோனா வாய்ப்பு வச்சு, அதனால எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சில பேருடைய மைண்ட் வாட்ச் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரியுது. ஆனால் சனி பகவான் நிற்கக்கூடிய ராசி மண்டலத்திற்கு யாருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலம் இருக்கிறதோ அந்த ராசி மண்டலத்தில் கோச்சார ராகு பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மன அமைதி, பணவரவுகள், அதுபோய் எனக்கு கடன் சுமை, தீர்க்க முடியாத விஷயத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப அவர் சனி திசையில சந்திர புத்தி இதுல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சனி திசையில சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி. அப்ப சனி திசை இவருடைய வாழ்க்கையில பொதுவா சிம்மராசி மண்டலத்துல யாருடைய வீட்டில் சனி பகவான் இருந்தாலும், அது லக்னத்திற்கு எத்தனாம் பாவகத்தில் இருந்தாலும் அதை வைத்துத்தான் ஜீவனத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். இவருடைய லக்கணம் கன்னி லக்கணம். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கன்னி லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் இவருடைய ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால புதன் திசை கேது புத்தியில் இவர் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு லக்கணத்திற்கு 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் இவர் புதன் திசை கேது புத்தி முடிஞ்சு அடுத்து சனி திசை வரக்கூடிய காலகட்டத்தில் இவர் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியிடத்தில் வருமானத்திற்காக வேண்டி, வாழ்க்கைக்காக வேண்டி பயணித்திருப்பார். இவருக்கு சனி திசை எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இவர் பிறக்கும் போது என்ன திசையில பிறந்திருக்கிறாரு? மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். பிறக்கும் போது யோகமா தான் இருந்திருக்கிறாரு. புதன் திசை வர்ற வரைக்கும் நல்லா இருந்திருக்குது. சனி திசை, புதன் திசை கேது புத்தியில, அதுக்கப்புறம் சனி திசை எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னா செவ்வாய், ராகு, குரு, அதுபோக புதன் திசைன்ற இவருக்கு வந்து குரு திசையில ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் தவறுதலா சொல்லிட்டா தப்பு. புதன் திசையில கேது புத்தியில, குரு திசை ராகு புத்தி வந்ததுக்கு அப்புறம், சனி திசை வந்ததுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய இருப்பிடத்துக்காக வேண்டி, வாழ்வாதாரத்துக்காக வேண்டி, வாழ்க்கைக்காக வேண்டி இவர் வெளியே போயிட்டாரு. சனி திசை எப்ப ஆரம்பிச்சுன்னு பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ். பரணி பாருங்க. பரணி சார் பேசுங்க சார். ராஜு சார். ஆமா ஆமா சார். சார் இன்னொரு விஷயம் கூட சொல்லும்போது நான் முதல்ல இப்போ நீங்கள் அந்த டேட்டு பார்த்து ஞாபகம் வச்சு 2018க்கு அப்புறம், அதாவது 19, 20ல் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்ட மாதிரி, ஆனால் அம்மா கிடையாது, அலர்ஜி மாதிரி அள்ளி கொட்டி, கழுத்துக்கு கீழே பாதம் வரைக்கும் அள்ளி கொட்டி ரொம்ப அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப படாத அவஸ்தைப்பட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டம் அந்த காலங்கள். அதுவும் இருந்துச்சு சார், இந்த ரோகம், அந்த வியாதி இருந்தது. வீடும் வாங்கியிருக்கிறாரு, மனையும் வாங்கியிருக்கிறாரு, ஆரோக்கிய கேடும் நடந்திருக்கா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது என்னப்பா பெரிய அப்பா டாக்கறாப்பா, இது என்னமோ பெருசா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நம்ம லைவ்ல தான் போட்டு சொல்றோம். இது வந்து பில்டப் பண்ணி எல்லாம் போடல, சரியா? இப்ப இவருக்கு சனி திசை எப்ப ஆரம்பமாச்சு, அந்த காலகட்டத்திலிருந்து இவர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியிடங்களில் சென்று வேலை செய்யணும். இவர் எப்ப வந்து வீடு வந்து சேருவார்னா, சனி திசை முடியும் போதுதான் வீடு வந்து சேருவாரு. பரணி எப்ப சனி திசை எப்ப ஆரம்பமாச்சுன்னு பாருங்க பரணி. சார் ராஜு சார், உங்கள்கிட்ட தானே சாட் இருக்கு. ராஜு சார். பரணி தானே ஜாதகம். சார் 2033ல முடியுது சனி தசை. நான் கேட்டது எப்ப ஆரம்பிச்சது, எப்ப சனி திசை ஆரம்பிச்சதுதான் கேட்டேன். ஆரம்பிச்சது 2014ல ஆரம்பிச்சு சார். 2014 சனி திசை ஆரம்பிச்சு. ரைட். நீங்க வெளிநாடு எப்ப போனீங்க?
நான் 2013 வந்தேன் சார். 2013 அக்டோபர்ல வந்தேன். வந்தீங்களா? அப்ப குரு திசையில ராகு புத்தியில உங்களை வெளியேத்தி விட்டுச்சா? அப்ப சனி திசை வெளியேத்தி விட்டுச்சா? நீங்க திருப்பி எப்ப வெளியே. வருவீங்கன்னு கேட்டீங்கன்னா, சனி திசை முடிந்து 33க்கு அப்புறம் புதன் திசையில தான் மீண்டும் தன்னுடைய தாயகம் திரும்புவீங்க. சரி, இந்த கடன் பிரச்சனை எப்ப முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கோச்சாரத்தின் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேசராசி மண்டலத்திற்கு போகும் பொழுதே 2027ல தான் இவரு பூமிக்காக வேண்டியும் மனைக்காக வேண்டியும் வாங்க வேண்டிய கடன் சுமை குறையும். இது என்ன விதினே தெரியலையா உங்களுக்கு? என்ன விதினே தெரியலையா? இப்ப கடன் சுமை எவ்வளவு இருக்கு சாமி? 5 லட்சம் ரூபாய் 18 லட்சம் ரூபாய்க்கு பாக்குங்க. அது எப்படி வச்சாலும் ஒரு 20ல இருந்து 25 ரூபா வரைக்கும் இருக்கு சார். 25 லட்சம் வரைக்கும் இருக்குது கடன். உங்க உழைப்பு பூரா போச்சா? வாழ்க்கை என்ன நோக்கத்துக்காக வேண்டி வெளிநாடு போனீங்களோ? உழைப்பு பூரா போச்சு சார். உழைப்பு பூரா போச்சு, பொழப்பும் போச்சு நடுவில். முதல்ல வீட்டுக்கு 4 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அடுத்து மனைக்கு 4 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு உடல் ரீதியான பாதிப்பும் இருக்குது. தொழிலும் கெட்டு போச்சு. சரியா? இதைத்தான் ஆமா ஆமா சார். இதைத்தான் பர்டிகுலரா சொல்ல போன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2024ல இருந்து பொழப்பே இல்லை. 9 மாசமா. சார் விடுங்க சார், மேட்ருக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ அவருக்கு என்ன திசை போயிட்டு இருக்குது? சனி திசைகள் சந்திர புத்தி போயிட்டு இருக்கா? சனி பகவான் இந்த ஜனன ஜாதகத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு 8வது முன்னோக்கி புத்தி எப்ப முடியுதோ அப்பதான் இவருக்கு இந்த கடன் சுமை குறையே. இப்போ அவருக்கு சனி பகவான் எங்க நிற்கிறாரு? மக நட்சத்திரம் நிற்கிறாரு. முன்னோக்கி 8வது நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். அப்ப அனுஷம்ன்ற போது மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். ரைட், ஓகே. அப்ப சனி திசையில சனி புத்தியே இவருக்கு பிரச்சனை ஆரம்பமாயிருக்குது. அப்ப இந்த சனி பகவானை ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அப்ப மேஷராசி மண்டலத்துல சனி பகவான் போகும் பொழுது இவருக்கு கண்டிப்பாக 2027 போது முழுமையாக கடன் சுமை அறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய யோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுகர்மநாம யோகம். செவ்வாய் பகவான் யோகாதிபதி, மேசராசி மண்டலத்துக்கு உண்டான அதிபதி என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு இந்த ஜாதகத்துல சூரியன் உச்சபலன் பெற்றிருக்கிறாரு. லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகினால மேசராசி மண்டலத்தில் சனி பகவான் வரும்போது இந்த ஜாதகத்திற்கு கடுமையான பாதிப்பு உண்டு.